crochet lovers, welcome back to my channel. In this video நம்ம சிம்பிளான flower pattern தான் நாம பார்க்க போறோம். இந்த pattern முழுக்கவே வந்து single crochet, double crochet, treble crochet ஆல நம்ம இந்த pattern வந்து செஞ்சிருக்கோம். Basic videos எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 4mm hook யூஸ் பண்றேன். மேஜிக்கல் சர்க்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து 3 chains போடுறேன். இந்த 3 chain வந்து ஒரு double crochetக்கு சமம். ஃபர்ஸ்ட் double crochet நம்ம இங்க போட்டுருக்கோம். இப்போ double crochet போடலாம். yarn over ஒரு அரை சுத்தி இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ ரெண்டா நம்ம ஜாயின் பண்ணதுதான் டபுள் crochet. இதே மாதிரி டபுள் crochet நம்ம இங்க போடலாம். மொத்தம் 10 டபுள் crochet நம்ம இங்க போட போறோம். இப்போ 4 டபுள் crochet இங்க போட்டுருக்கோம். அதே மாதிரி 10 டபுள் crochet 3 செயினையும் சேர்த்து 10 டபுள் crochet நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அந்த மூணாவது 3 செயின் போட்டோம்லையா, அதுல முதல் செயின்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கிளை ஜாயின் பண்ணிடலாம். பின்னாடி இருக்கிற டைல வந்து லேசாக பிடிச்சு இப்படி இழுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 2 போடலாம். ஒரு செயினை போட்டு இந்த ஒரு செயின் வந்து கவுண்ட் ஆகாது. இப்போது அதே ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போடுங்க. இப்போ மறுபடியும் அதே ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் crochet போடலாம். இப்போ ஒரு ஸ்டிச்சில் நம்மளுக்கு 2 சிங்கிள் crochet இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி 2 சிங்கிள் crochets இங்கே போடலாம். ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet வரணும். இப்போ மறுபடியும் அடுத்த வர ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 2 சிங்கிள் crochet நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஒரு ஸ்டிச்சஸ் மேலேயும் நம்மளுக்கு 2 சிங்கிள் crochets வரணும். இதே மாதிரி முழுக்க போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 2 சிங்கிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி இந்த yarn இழுத்து இந்த செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயிட் கலர் yarn வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளுடைய ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 4 செயின் போடலாம். நாலு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம ட்ரைபிள் crochet போடலாம். நம்ம அடுத்த வர ஸ்டிச்சில் 2 வாட்டி ஹூக்கில் யானை சுற்றிக்குங்க. சுற்றி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணலாம். 2 லூப்பாக நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இதுதான் வந்து ட்ரைபிள் crochet. இதே மாதிரி இன்னொரு ட்ரைபிள் crochet இதே ஸ்டிச்சில் நம்ம போடலாம். 2 வாட்டி ஹூக்கில் யானை சுற்றிக்கிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ 2 லூப்பாக நம்ம ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ ஒரே ஸ்டிச்சில் 2 ட்ரைபிள் crochet நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் 2 ட்ரைபிள் crochet போடலாம். ஒரு ட்ரைபிள் crochet, இன்னொரு ட்ரைபிள் crochet அதே ஸ்டிச் மேலே போடலாம். அவ்வளோதான்.
பாருங்கள். இப்போ இன்னொரு வாட்டி அதே மாதிரி 2 ட்ரைபிள் crochet அடுத்த ஸ்டிச்சில் போடலாம். மூணு ஸ்டிச்சஸ் மேலே 2 ட்ரைபிள் crochet 2 ட்ரைபிள் crochet போட்டிருக்கோம். இப்போ இங்கே 5 செயின்ஸ் போடலாம். அஞ்சு செயின்ஸ் போட்டு நம்ம லாஸ்ட்டாக ட்ரைபிள் crochet போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் பெட்டல் வந்து நம்ம போட்டு இங்கே முடிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் இன்னொரு பெட்டல் போடலாம். இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். 4 செயின் நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கேருந்தே 4 செயின் போடுங்க. 4 செயின், அதுக்கப்புறம் 2 ட்ரைபிள் crochet அடுத்த ஸ்டிச்சில் போடலாம். ரெண்டு ட்ரைபிள் crochetக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் 2 ட்ரைபிள் crochet. இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் 2 ட்ரைபிள் crochet. ரெண்டு ட்ரைபிள் crochet போட்ட பிறகு 5 செயின்ஸ் போடலாம். 5 செயினுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ட்ரைபிள் crochet போட்ட ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச். அவ்வளோதான், செகண்ட் பெட்டலும் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூணாவது பெட்டல் போடலாம். 4 செயின்ஸ், 2 ட்ரைபிள் crochet அடுத்த ஸ்டிச்சில். இப்போ மறுபடியும் 2 ட்ரைபிள் crochet அடுத்த ஸ்டிச்சில். மறுபடியும் 2 ட்ரைபிள் crochet அடுத்த ஸ்டிச்சில். 2 ட்ரைபிள் crochet ஒரே ஸ்டிச்சில் 3 வாட்டி போடணும். ட்ரைபிள் crochet போட்டு முடிச்சு 5 செயின்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக போட்ட ட்ரைபிள் crochetல ஸ்ப்ளிட் ஸ்டிச். இதே மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிக்கலாம். நம்ம ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சு கடைசியில் ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணலாம். 2 செயின்ஸ், கொஞ்சம் நூலை விட்டு யானை கட் பண்ணிவிடுங்க. இந்த யானை இழுத்து இந்த 2 செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம ரவுண்டு முடிச்சாச்சு. இந்த ரவுண்ட் பெட்டலோட எட்ஜிங்ஸ் போடலாம். இப்போ நம்ம இந்த செயின் 4 போட்டோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ட்ரைபிள் crochet மேலேயும் ஒரு சிங்கிள் crochet போடலாம். ஆறு ட்ரைபிள் crochet இருக்கு. இந்த 6 ட்ரைபிள் crochet மேலேயும் ஒரு சிங்கிள் crochet, அதாவது 6 சிங்கிள் crochet போடலாம். ஆறு சிங்கிள் crochetக்கு அப்புறம் இப்போ நான் 5 செயின் போட்டோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet. அவ்வளோதான். இப்போ நம்ம 4 செயின் போடலாம். நாலு செயினை போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிக்குங்க. ஒர்க்கை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet மேலே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். இப்போ மறுபடியும் 4 செயின்ஸ், அடுத்த சிங்கிள் crochet மேலே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச்.
மறுபடியும் 4 செயின்ஸ், அடுத்த சிங்கிள் crochet மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச், மறுபடியும் 4 செயின்ஸ், அடுத்த சிங்கிள் crochet மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். அதே மாதிரி தான் இந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம போடுவோம். 4 செயின்ஸ், சிங்கிள் crochet மேலே ஸ்ப்ளிட் ஸ்டிச், மறுபடியும் 4 செயின்ஸ், சிங்கிள் crochet மேலே ஸ்ப்ளிட் ஸ்டிச்னு இந்த பெட்டல் நம்ம ஃபுல்லாக போடுவோம். கடைசியில் ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் பண்ணிடலாம். செயின் 1 போட்டு கொஞ்சம் யானை கட் பண்ணி இந்த யானை இழுத்து விட்டுடுங்க. இந்த செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் ஒரு பெட்டல் மேலேயும் நம்ம எட்ஜிங் போடுவோம். இப்போ அடுத்த பெட்டலில் இதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த செயின் 4ல் ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைபிள் crochet மேலேயும் ஒரு சிங்கிள் crochet போடலாம். ஒரு சிங்கிள் crochet போட்ட பிறகு இங்கேருந்து 4 செயின்ஸ் நம்ம வர்க்க திருப்பி ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். இப்போ மறுபடியும் 4 செயின்ஸ், அடுத்த சிங்கிள் crochet மேலே ஸ்ப்ளிட் ஸ்டிச். இதே மாதிரி இந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், செகண்ட் பெட்டலும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி ஒரு பெட்டல்ஸ் மேலேயும் நம்ம இதே மாதிரி எட்ஜிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸஸான நூலெல்லாம் crochet நீடலால் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து முடிச்சாச்சு. போட்டு பாருங்கள், எல்லாம் எக்ஸஸான யானெல்லாம் பின்பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. எட்ஜிங்கும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு உங்களை பிக்சரை வந்து சென்ட் பண்ணுங்கள். Thank you for watching.